இந்த வீடியோவில் வந்துட்டு வேர்ல்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்டில் வந்துட்டு டாப் 10 லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த பீப்புள் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, எந்தெந்த பவர்ஃபுல்லான பதவியில் இருக்காங்களா, இல்லாட்டி பிஸ்னஸில் எந்த மாதிரி லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்பட்ட நபர் வந்துட்டு நினச்சாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமியே வந்து டேமேஜ் பண்ணுற லெவலுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உலக லெவலில் வேர்ல்டு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஜியோ பாலிடிக்ஸ், அதையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கும் பவர் இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருக்கிற பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர், ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், வேர்ல்டே விவேக்கிற அளவுக்கு இருக்கிற பிஸ்னஸ் மேன்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 10th பிளேஸில் இருக்க பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி பேஜ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸோட சிஇஓ. ஆல்ஃபாபெட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூகுளோட ஃபாதர் கம்பெனி அவங்க தான். அவங்க ஓன் பண்ணுறதா கூகுள். இன்றைக்கி கூகுள் இல்லாத இடமே இல்லை, கூகுள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யூடியூபே நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற யூடியூபே வந்து கூகுளோட தான். அப்படிங்கிறனால வந்துட்டு இதை விட ஒரு பெஸ்ட்டான இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் கிடைக்காது. இந்த ஒரு கூகுள் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உலக லெவலில் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து 10th பிளேஸ் பிடிக்கிறாங்க. இதில் 9th பிளேஸ் பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி தான், நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்லியன் ஆஃப் மக்கள்ஸ் இருக்காங்க இங்கே. அதனால வந்துட்டு நிறைய பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா நிறைய இன்கம் ஜென்ரேட் ஆகும், நிறைய எக்கனாமி க்ரோ ஆகுங்கிற காட்டிக்கு மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே வந்து நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இறக்கணும்னு. அதனாலேயே வந்துட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் வேர்ல்டு லெவலில். அதே மாதிரி நம்ம நரேந்திர மோடி சாருக்கு இருக்குது. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை தான். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 8th பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் சல்மான் அல் சாத். இவர் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட பிரைம் மினிஸ்டர். அவர் தான் வந்து டெப்யூட்டி ரூலரே அவர் தான். ஸோ ஏன் இவர் வந்து இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சவுதிங்கிறது ஒரு பெரிய ஆயில் மேனுஃபேக்சர் கண்ட்ரி. ஆயில் டிபெண்ட் பண்ணி தான் நிறைய இருக்காங்க. அந்த ஆயிலை வச்சே உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா கண்ட்ரியும் அவங்க கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இவங்க இந்த பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே வந்து சவுதி தான் நம்பர் 1 ரேங்க்ல இருக்குது இன்ஃப்ளூயன்ஸில். அதனால வந்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி கல்ஃபில் வந்துட்டு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகமது பின் சல்மான் அல் சாத் வந்துட்டு 8th பிளேஸ் பிடிக்கிறாரு. வேர்ல்டோட பவர்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்டில் வந்துட்டு 7th பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான, சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்டே வந்து அந்த பில் கேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆள். அவர் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்காரு 7th பிளேஸில். இவர் ஏன் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சு உலகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் வச்சு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டோட மதிப்பு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $69 பில்லியன் அளவுக்கு ஈடு இருக்குது. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இவர் வந்து 7வது இடத்தை பிடிக்கிறாரு. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 6வது இடத்தை பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் பிரான்சிஸ். அவர் தான். இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தோலிக் சர்ச்சோட ஹெட்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் யூரோப்பியன் போப்பாக கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு போப்பு. அதனால தான் வந்துட்டு இவருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சவுத் அமெரிக்கா முழுக்க வந்துட்டு இவர் வந்து ஒரு பெரிய ஆளாக பார்க்குறாங்க. ஏன்னா இவர் வந்து அர்ஜென்டினாலே இருந்தாலும் சவுத் அமெரிக்காலே இருக்கிற மற்ற நிறைய கண்ட்ரிஸாக இருக்குல்ல, இப்போ பிரேசில், சைல், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இது எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆளாக மதிக்கிறாங்க. ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்து மதிக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு இவருக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு இவர் வந்து 6th பிளேஸ் பிடிக்கிறாரு. வேர்ல்டோட பவர்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்டில் வந்துட்டு 5th பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசாஸ் தான். இவர் வந்து ஒரு காலத்தில் வந்து கிங்காக இருந்தார் பணக்கார லிஸ்ட்டில். இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரோட வெல்த் வந்து இறங்கிருச்சு. இருந்துமே வந்துட்டு இவர் 1st பிளேஸ் இல்லைன்னாவும் பரவாயில்ல, 2nd பிளேஸில் இருக்காரு. இன்னும் 2nd பிளேஸில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. இவர் இந்த 5th பிளேஸ் பிடிக்கிற அளவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இ-காமர்ஸ் வந்துட்டு இவர் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அமேசான் தான் வந்து இ-காமர்ஸ்லேயே வந்துட்டு டாப்பில் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் 2nd பிளேஸ்க்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. மற்ற எந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இந்த அமேசானோட அந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து மேட்சே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கை ராக்கெட்டில் இருக்காங்க அவங்க. இவர் கையில் வந்துட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இப்போ ஃபுல்லாக டெக்னாலஜிக்குள்ளே இறங்கி AWS அப்படிங்கிற க்ளவுட் கம்ப்யூட்டிங் மொழிக்குள்ளே இறங்கி ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு போட்டியே கிடையாது. இவருக்கு அடுத்து இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தான் இருக்காங்க. AWS வந்து இன்னைக்கு அவ்வளோ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட்டில். இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு இவர் 5th பிளேஸ் பிடிக்கிறாரு. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 4th பிளேஸ் பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலா மெர்க்கல். இவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜெர்மனியோட சான்சலராக இருந்தவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியன்லேயே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் வந்துட்டு இவங்க வந்து இந்த 4th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டோட ஹீட்டுக்குள்ளே வரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம டாப் 3க்குள்ளே வந்துட்டோமா. இப்போ இந்த டாப் 3ல வந்துட்டு 3rd பிளேஸ் பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்போ கரண்ட்டில் பிரசிடெண்ட்டாக இருக்கிற யூஎஸ்க்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிற ட்ரம்ப். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு யாருக்கும் சொல்லவே தேவையில்லை.
யூஎஸ்ல யாரெல்லாம் பிரசிடென்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் என்றைக்குமே. ஏன்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸும் அவங்க கிட்ட தான் இருக்கும். சோசியல் மீடியாவோட பெரிய ஜெயண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள் இவங்கெல்லாம் தனித்தனியாகவே பெரிய ஜெயண்ட்ஸ். அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஆள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் வந்துட்டு இவர் வந்து 3rd பிளேஸ் பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், புது புது டெக்னாலஜியை வந்து மிலிட்ரியில் கொண்டு வரதா இருக்கட்டும், மிலிட்ரி பேஸு, நியூக்ளியர் வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய சேட்டலைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த டாப் 3 இருக்கிற கண்ட்ரீஸ்க்குமே இது 3க்குமே இது பொருந்தும். அதே மாதிரி தான் யூஎஸ்க்கு பொருந்தது. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 3rd பிளேஸ் பிடிக்கிறாரு. பவர்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்டில் வந்துட்டு 2nd பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின். ஒரு அயன் மேன்னு சொல்லலாம் இவரை. இவர் பெருசாக மற்ற பிரசிடென்ட் மாதிரிலாம் வந்துட்டு பிரசிடென்ட் மாதிரியோ இல்லை பிரைம் மினிஸ்டர் மாதிரியோ வந்து பில்டப் பண்ணிக்க மாட்டாரு, விளம்பரம் பண்ணிக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணிக்க மாட்டாரு. ரஷ்யன்ஸோட நேச்சரே அதுதான். அவங்க வந்து என்னைக்குமே அவங்க பண்ற விஷயத்தெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணிக்க மாட்டாங்க யூஎஸ்ஏ மாதிரி. ஆனா வந்துட்டு சைலண்டா சம்பவம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இல்லாத நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது, அவங்க கிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜியே கிடையாது. ரஷ்யன் டெக்னாலஜி வந்து அவ்வளோ ஒரு சுப்பீரியரான டெக்னாலஜி. அது அவங்க நாட்டுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்ற நாட்டுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே மாட்டாங்க. அமெரிக்கா அப்படி இல்லை, மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. தற்சார்புல மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற இந்த ஒரு பிரசிடென்ட். அவர்னால தான் வந்து ரஷ்யா இன்னைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் வந்துட்டு இவரும் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ் பிடிக்கிறாரு. பவர்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்ல வந்துட்டு 1st பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஷி ஜின்பிங். இவர் தான் சைனாவோட பிரசிடென்ட். இவர் ஏன் இந்த பிளேஸை பிடிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் இருக்கிற அந்த பொசிஷன். ஏன்னா அந்த சைனாங்கிற பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய பாப்புலேஷன், பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. டெக்னாலஜியில புது புது இனோவேஷன் கொண்டு வரதா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து என்னைக்குமே வந்து சைனா வந்துட்டு நம்ம கரண்ட் வேர்ல்டை விட ஒரு 50 வருஷம் முன்னாடி இருக்காங்கிறத வந்து எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ரொபாட்டிக்ஸ்ல நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை புதுசாக இன்வென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து தலைமை தாங்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷி ஜின்பிங் தான். அதனால தான் வந்துட்டு நம்ம பொசிஷனில் வந்துட்டு 1st பிளேஸ் பிடிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நிறைய மிலிட்ரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். மிலிட்ரி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேஸ் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஷி ஜின்பிங்கை தவிர்த்துட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது டாப் 3 இருக்கிற எல்லாருக்குமே தான். புட்டினா இருக்கட்டும், ட்ரம்பாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் மோடியை கூட சொல்லலாம். இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு எந்த ஒரு அரசியலுமே ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து பண்ணவே முடியாது. அதனால தான் வந்துட்டு இவங்களுக்குலாம் அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்னைக்குமே வந்துட்டு இந்த பவர்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்ல வந்துட்டு இந்த பதவியில் இருக்காங்கல்ல, இந்த பெரிய பெரிய கண்ட்ரிஸோட பதவியில் இருக்காங்க. இப்போ ட்ரம்பாக இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், ஷி ஜின்பிங்கா இருக்கட்டும், புட்டினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்றைக்குமே மாறவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியோட பொசிஷனே அவங்கள வந்து அந்த பிளேஸ் வந்து நிறுத்திடும். அந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல. ஆனால் வந்துட்டு பிஸ்னஸ் பீப்புள் அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு மாறிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ வேற யாராவது புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது வந்து டப்புன்னு அது வந்து திடீர்னு ஒரு பெரிய இம்பாக்டா கொடுத்துருச்சுன்னா எங்க வேர்ல்ட்ல அவர் வந்துருவாரு. அந்த மாதிரி தான் பிசினஸ் பீப்புள் வேணா மாறிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு வேணா சான்ஸ் இருக்கு டாப் 10 பவர்ஃபுல் லிஸ்ட்ல வரதுக்கு. ஆனா வந்துட்டு என்னைக்குமே பொசிஷன் இருக்குல்ல, அந்த ஒரு கண்ட்ரிஸோட பொசிஷன், அது வந்து என்னைக்குமே ஒரு குறைஞ்சது ஒரு 100 வருஷத்துக்கு மாறவே மாறாது. ஏன்னா எப்படியும் அந்த கண்ட்ரியோட லெகசி வந்து 100 வருஷத்துக்காவது கொஞ்சமாவது இருக்கும் அந்த ஆட்சி. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த லிஸ்ட் வந்து சொல்லுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.